அண்ணாமலை மீது கோபத்தில் இருக்கும் ராஜா. அதாவது தனக்கு வர வேண்டிய கவர்னர் பதவி தவறி போனதுனால அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாராம் ராஜா. அதாவது கடந்த 2024 அப்போது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தார் இல்லையா. அப்போது கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் அவர் இங்கிலாந்துக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய பணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைச்சாங்க. அந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜாவை நியமித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் மத்திய அரசும் அந்தமானுக்கு கவர்னராக ராஜாவுக்கு வாய்ப்பு தரதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவினுடைய அப்போது கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை இங்கு இல்லாதனால இந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்பட்டு இருந்த அந்த நேரத்தில் பதவியை வழங்க முடியாமல் போயிடுச்சு தான். அதற்கு பிறகு எவ்வளவோ முயற்சி செய்தும் கவர்னர் பதவி தனக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் ராஜா இருக்கிறாராம். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான். அவர்னால தான் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்தமான் கவர்னர் பதவி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருக்காராம். இருந்தாலும் கட்சி மேலிடத்தில் நீங்கள் கட்சிக்காக கடுமையாக பல வேலைகளை செஞ்சுருக்கீங்க, உழைச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான கவர்னர் பதவி உங்களை தேடி சேரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காங்களாம். இருந்தாலும் ராஜாவுக்கு கோபம் தீரலையா.